1990வது ஆண்டுல இலங்கையின் யாழ்ப்பாணத்துல இருந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை புலிகள் 2 சவரன் வரியை விதிச்சாங்க. ஏன்னா இலங்கை படையோட ஏற்பட்ட போர்ல அவங்க மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையை சந்திச்சிருந்தாங்க. அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த 2 சவரன் வரி விதிக்கப்பட்டது. இந்த வரியை கட்டினவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு விடுதலை புலிகள் நினைச்சாங்க. அதனால இந்த வரி கட்ட நபருடைய பெயர்களை எழுதி போட்டு சீட்டு குழுக்கள் நடத்தி அந்த குழுக்கள்ல ஜெயிச்சவங்களுக்கு 1 சவரன் தங்க நாணயத்தை விடுதலை புலிகள் அன்பளிப்பா கொடுத்தாங்க. இந்த வகையில் 2500 நாணயங்கள் விடுதலை புலிகள் தயாரிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா எத்தனை நாணயங்கள் தயாரிச்சாங்க, எத்தனை இருக்கின்றதுக்கான எந்த விவரங்களுமே இல்லை. விடுதலை புலிகளுடைய தன்னாட்சி உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறதுனாலையும் இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் விலை மதிப்பு எதுவும் குறிக்கப்படலை, அன்பளிப்பாக குறிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனாலையும் இது நாணயம் அப்படின்ற பிரிவில் இல்லாமல் டோக்கன் அப்படிங்கிற பிரிவில் தான் சர்வதேச நாணய சேகரிப்பாளர்கள் வைக்கிறாங்க. விடுதலை புலிகளோட இந்த தங்க நாணயத்தை பார்த்தீங்கன்னா அதோட விட்டம் 22.7 மில்லிமீட்டரா இருக்கு. இது 1.5 மில்லிமீட்டர் அளவுக்கு அடர்த்தியா இருக்குது. 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்கத்தினால ஆனது. அதனால இது ரொம்ப அரிதும் கூட. இது உண்மையிலே விடுதலை புலிகளால் வெளியிடப்பட்டதான். இதுக்கு தான் விலை மதிப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அந்த தங்க நாணயம் சேகரிப்பாளர்களால் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதோட கண்டிஷனை பொறுத்து அது எந்த மாதிரியான சான்றாதாரங்களோட கிடைக்குது, இந்த காலத்தில் நாங்கள் வாங்கணுங்கன்னு யாராவது அதுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது வச்சிருக்காங்களாங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த ஆதாரங்களையும் அந்த நாணயத்தோட கண்டிஷனையும் பொறுத்து வெல்ல போகுது. ஆனால் இதை சாதாரணமான முறையில் விற்க முடியல, இதுக்கான சரியான பையர்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நாணய விற்பனையாளர்கள் சொல்றாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில் இது உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இது வரலாறு என்ன, இதோட விலை மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் இருக்க தமிழர்கள் இப்போ விடுதலை புலியோட பெயரால இருக்கக்கூடிய நிறைய போலியான பணத்தாள்களை பற்றியும் போலியான நாணயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் என்னன்னே தெரியாம வாங்குறதெல்லாம் நடக்குது. அதை இதன் மூலமா தவிர்க்கலாம். அதனால கவனமா இருங்க.